காங்கிரஸ்காரனை பொறுத்த மட்டும் கேட்டுட்டு போறதுக்கு ஒன்றும் அதெல்லாம் அந்த காலம் மலையேறிடுச்சு. வந்தே மாதராம் ஜெயந்த்னு சொல்றவங்களாம் காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ்ல காந்தி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நேதாஜியும் இருந்த கட்சி தான் அந்த கட்சி. நேதாஜி இருந்து சுபாஷ் சந்திர போஸ் இருந்த கட்சி என்பதை மறந்துட வேணாம். எங்களை பொறுத்த மட்டும் வெறும் காந்திய மாதிரி கன்னத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம் நினைக்காதீங்க. திருப்பி அடிக்கவும் தெரியும் காங்கிரஸ்காரனுக்கு என்பதை மறந்து விட வேண்டாம் என்பதை சொல்லிக்கிறேன். ஏனென்றால் நாங்க பாட்டுக்கு தான் இருந்தேன், நான் பாட்டுக்கு தான் பிரச்சனை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டு காமராஜரை பத்தி பேச வந்தேன். தேவையில்லாம இழுத்து விட்டு இந்த அரமிச பாரதி தேவையில்லாம இதெல்லாம் தேவையா? முதல்ல உங்களுடைய கொள்கையில தெளிவா இருங்க. பல்ட்டி அடிக்காதீங்க. பல்ட்டி அடிக்கிறது பேர் கிடையாது. எதுக்கு கவர்னர் நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னீங்களே, இப்ப போய் கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது ஏன்? சிபிஐ தேவையில்லையே, தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாது இல்லை, இப்ப சிபிஐ விசாரணை கேட்கறீங்க ஏன்? கேட்டா கோவம் வரும். நம்ம பொறுத்தப்பட்ட நம்ம ஒன்றும் குதிரைக்காலமான கேட்கல. நம்ம கவர்னர் வேணாம்னு சொல்ல மாட்டோம். காங்கிரஸ் கட்சி கவர்னர் வேணாம்னு சொல்லாது. கவர்னர் வேணும். மத்திய அரசினுடைய பிரதிநிதியா கவர்னர் இருக்கணும். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. ஆனா கவர்னர் நேர்மையா இருக்கணும், கவர்னர் நடுவுநிலையோடு இருக்கணும், கவர்னர் ஒரு அரசியல்வாதியா இருக்க கூடாது. பாஜக காரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாஜகவினுடைய கமலாலயம் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய கவர்னர் அலுவலகம். பாஜகவினுடைய ஆபீஸை மூடிவிட்டு அண்ணாமலை வந்து கட்சியை உடைச்சிட்டு போனதுனால புது கட்சி ஆரம்பிச்சு எல்லா பிஜேபி காரங்களும் அங்கே போயிட்டாங்க. போனதுடைய விளைவு அண்ணன் நாயந்திரன் கடையை காலி பண்ணிட்டு போய் நெல்லையில் உட்கார்ந்துருக்காரு. அவர் வாட்டுக்கு அல்வா கதையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் இந்த பிஜேபி அரசியல் எல்லாத்தையும் பார்க்கிற வேலையை கவர்னரை கொடுத்துட்டாங்க. கவர்னர் அல்லேக்கர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பாஜகவினுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். இதை எதிர்க்கிறோம். அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கவர்னர் பண்ற வேலையெல்லாம் என்ன? அமித்ஷா அவர்களிடம் வாங்கிட்டு வந்த வேலையை என்ன பண்றாரு? இந்த அரசை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும், இந்த அரசுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும். குதிரை பேரம், கழுதை பேரம், யானை பேரம், அந்த பேரம், இந்த பேரம்னு கதையை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன நேட்டினா இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களால் பொறுக்க முடியவில்லை பாஜக காரர்களால், ஆர்எஸ்எஸ் காரர்களால். ஏனென்றால் ஒரு நேர்மையான ஆட்சி வந்திருக்கு, ஒரு நேர்மையான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அதில் அமைச்சரவையில் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் அதில் அமைச்சரவையில் இருக்காங்க, முஸ்லீம் லீக் அதில் அமைச்சரவையில் இருக்கு. இதனால அவர்களால் பொறுக்க முடியல. திரு விஜய் அவர்களுடைய நேர்மையான ஆட்சியை இவர்களால் பொறுக்க முடியல. யாரெல்லாம் பொறுக்க முடியலையோ அவர்களாம் ஒன்று சேர்றாங்க. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 கட்சி போய் கவர்னர்கிட்ட போய் ஒரே காப்பி பேஸ்ட் பண்ண பெட்டிஷனை கொண்டு போய் கொடுக்குறாங்க. எல்லாம் குதிரை பேரமா. 3 கட்சி பேரை நான் சொல்ல விரும்பல. ஆண்ட கட்சி, அதுக்கு முந்தா நாள் ஆண்ட கட்சி, டெல்லியில் ஆண்ட கட்சி, இந்த 3 கட்சியும் போய் ஒரே நாள் 3 மணி 4 மணி 5 மணி டைம் கொடுத்து பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம்? இது என்ன கவர்னர் அலுவலகம் என்ன கூட்டணி பேசுகிற இடமா? கவர்னர் அலுவலகம் என்ன பாஜகவினுடைய அரசியலை பண்ற இடமா? இதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை பொறுத்த மட்டும் இதற்காகத்தான் பாஜக காரர்களுக்கு 4 எம்எல்ஏ இருந்துச்சு, ஒத்த இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுவும் ஊட்டியில் தப்பி தவறி நம்மளால கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துருந்தாங்கன்னா அந்த வேலையை முடிச்சிருக்கலாம். நம்மளை பொறுத்த மட்டும் நாம் விட்டது ஊட்டியில் நம்ம கோட்டை விட்டுட்டோம். நம்மை பொறுத்த மட்டும் ஊட்டியில் நம்ம வெற்றி பெற்றிருந்தால் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் கிடைக்க போகிறது சைஃபராக இருந்திருக்கும். பாஜக தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராத கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும். பாஜக அழிந்து கொண்டிருக்கின்ற கட்சி. பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் திருப்பி பி பிளான் போட்டு இன்னொன்று கொண்டையை மறைக்காத ஒரு ஆளை அனுப்பி விட்டுருக்கு, அது வேற விஷயம். ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் பாஜகவை எதிர்த்து நாம் என்றும் நிற்போம். ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து என்றும் நினைக்கின்ற தலைவர் நம்முடைய ராகுல் காந்தி இருக்கிறார். அவரோடு சேர்ந்து பாராளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்காகவும் தமிழகத்திற்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் எதிர்த்து நிற்போம் என்று சொல்லி பெருந்தலைவர் நாம வாழ்க, ராகுல் காந்தியுடைய தலைமையில் 2029 ஆட்சி அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.